அவங்க என்ன கருத்தை சொல்றாங்களோ அந்த கருத்தை பிராமணர் அல்லாதவர்களும் பெரும்பான்மையா சொல்றான்னு அர்த்தம். அவர்கள் என்ன கருத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்தை பிராமணர் அல்லாதவர்களும் உள்வாங்கி இருக்கிறார்கள். அதனால எண்ணிக்கை பெரும்பான்மையாக. அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் மனிதன் உயர்ந்தவன் உண்டு தாழ்ந்தவன் உண்டு அப்படின்னு சொல்றான்னா எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆமா, நான் உனக்கு கீழ் சாதினா ஒத்துக்கிட்டவன் எல்லாம் அது கருத்துக்கு உடன்படுறான். நீதான் உயர்ந்த சாதி, நான் கீழ் சாதி தான். எனக்கு கீழே ஒரு சாதிக்காரர் இருக்கிறான், அதனால நான் அவனுக்கு மேல் சாதி. கீழ் சாதிக்கே ஒரு மேல் சாதி உணர்வு, அதுதான் இந்து உளவியல், இந்து சமூகத்தின் உளவியல். எல்லா கீழ் சாதிகளுக்கும் ஒரு மேல் சாதி உணர்வை தருகிற ஒரு புதுவகை உளவியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது. எல்லா கீழ் சாதிகளுக்கும் ஒரு மேல் சாதி உளவியலை தருகிறது. தனக்கு கீழே ஒரு கீழ் சாதி இருக்கிறது என்கிற ஒரு உளவியலை தருகிறது. ஆகவே இது வெறும் கலாச்சார ரீதியாக இருக்கிற படிநிலை உயர்வு தாழ்வாக மட்டுமில்லாமல் இந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் இந்தந்த அதிகாரத்தை நுகர முடியும் என்கிற வரையறையையும் நீண்ட காலமாக இங்கே சட்டமாக்கி விட்டார்கள், அதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். அதைத்தான் நாம் சனாதனம் என்று சொல்கிறோம். அந்த சனாதனத்தை புரித்துக் கொள்வதற்காக வியாக்கியானம் சொல்ல புறப்பட்ட மகான்கள் தான், விளக்கம் சொல்ல புறப்பட்ட மகான்கள் தான் பண்டிதர், பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க.